நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். நான் கருணாநிதியின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பையன். நாங்கள் இப்போ யாராச்சும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கருணாநிதி பேராங்கிற ஒரே அட்வான்டேஜில் தான் நீங்கள் 35 லட்சத்தை ஒரு நடிகைக்கு தூக்கி கொடுக்குறீங்க. அதுவும் பாரு, இவங்க பிடிச்சிருக்க நடிகர்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாரோட டேட்டும் இம்மிடியேட்டாக கிடைக்காது. தனுஷோட டேட்டு நீங்கள் வாங்கிடுவீங்களா டக்குன்னு? சிவகார்த்திகேயனோட டேட் வாங்கிட முடியுமா? முடியாது. எஸ்டிஆரோடது, சிம்புவோடதை நீங்கள் வாங்கிடுவீங்களா? அம்மா வந்து இலகணேசன் காலில் விழணும், அப்பா வந்து பிரதமர் காலில் விழணும். இப்படி ஒரு அம்மா அப்பாவை பெற்ற உதயநிதி உண்மையிலுமே பாக்கியவான் தான். தான் செய்கிற திருட்டுத்தனத்துக்கு, தான் செய்கின்ற மொல்லமாரித்தனங்களுக்கு தன்னோட அம்மா அப்பாவை போய் ஒவ்வொருத்தர் கால்லையே விழ வைக்கிறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? செருப்பை கழட்டி அடிப்பாங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஈடி ரெய்டு நடத்தப்பட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம், எங்கெல்லாம் வந்து பாஜக வலுவாக இல்லையோ, ஆளுங்கட்சியாக இல்லையோ, அங்கெல்லாம் வந்து ஏஜென்சிகளின் மூலம் வந்து எதிர்கட்சியினரை பழிவாங்குது. அந்த மாதிரியான ஒரு பழிவாங்கல் தான் திமுக மீது நடத்தப்பட்ட இந்த ஈடி ரைடாமா? திமுகன்னு சொல்ல முடியாது, இதுக்கு இதில் வந்து திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வழியாக போயிருக்காங்க. இதை நீங்கள் மேம்போக்காக பார்த்தா அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுக்கலாம். ஆனால் டாஸ்மாகில் உண்மையிலுமே ஊழல் நடைபெறாமல் இருக்கிறதா? டே 1 இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதிகம் விமர்சனத்துக்கு உள்ளான துறை அப்படின்னீங்கன்னா டாஸ்மாக்கு, பள்ளிக்கல்வித்துறை, போக்குவரத்து துறை, ஆவின் பால் நிறுவனம். இந்த 4 துறை தான் வந்து மிக அதிக அளவில் பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் வந்து அங்கே பணம் பெரிய அளவில் புழங்க முடியாது, அதனால் நீங்கள் அங்கே பெரிய அளவில் ஊழல் பண்ண வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு நிறைய வரும் அந்த துறைக்கு. நீங்கள் வந்து டாஸ்மாக் மாதிரி வந்து அது வந்து ஒரு விற்பனையில் ஈடுபடலையில பள்ளிக்கல்வித்துறை. இல்லை, உங்களுக்கு டாஸ்மாக், ஆவின், அதுக்கப்புறம் நீங்கள் போக்குவரத்து, ஆவினில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரீட்டைல் பிஸ்னஸ், ரீட்டைல் மாதிரி தினமும் வருமானம் வரும். இப்போ ஆவினில் வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி போய் மெஷர் பண்ணி பார்த்தாலும் 500 ml பால் அப்படிங்கிறது வந்து 485 ml தான் இருக்கும். இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் இது பண்ணி பார்த்தா இந்த குற்றச்சாட்டை வச்சு எதிர்கட்சியாக நாங்கள் வச்சு பல 3 வருஷம் ஓடி போனாலும் அது யாருமே இன்ன வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணுறதில்ல. அப்போ இந்த ஊழல்லாம், அந்த பாலில் நடைபெறுகின்ற ஊழல், இந்த பால் படுபொருள்கள் சொல்கிறோம் இல்லையா, தயிர், வெண்ணெய், இதில் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கான ஊழல் நடந்துக்கிட்டே இருக்குது. வெளியிலேருந்து இவங்க பொருள் ப்ரொக்யூர் பண்ணுறதுல பெரிய அளவு ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட 100 மடங்கு ஆவினில் நடைபெறுவதை விட 100 மடங்கு அதிகம் எங்கே நடந்திருக்குன்னா டாஸ்மாகில் நடந்திருக்கு. டாஸ்மாகில் இன்றைக்கி தான் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? டாஸ்மாகில் 10 ரூபா பாலாஜிங்கிற பேர் என்றைக்கு வந்துச்சு? அதிமுக ஆட்சி காலத்துலேருந்தே இருக்கா 10 ரூபா பாலாஜி? அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு அவர் வந்த பிறகு இல்லை, இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த 10 ரூபா வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அது வந்து நீங்கள் இல்லை, அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ரூபா வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அதை நிரூபிச்சிருக்கணும்ல. திமுக எதிர்கட்சியாக என்னென்னமோ நாடகத்தை நடத்துச்சுல்ல தமிழ்நாடு முழுக்க. அதிமுக ஆட்சி காலத்தின் போது கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தின திமுக. ஸ்டாலின் வந்து அப்போது அவர் ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பறந்து போய் பல்வேறு போராட்டங்களை செஞ்சவர். அவருக்குன்னு போராடுறதுக்குன்னு தனித்தனி அமைப்புகளை உருவாக்கி போராட வச்சவர். உண்மையிலையுமே அதிமுக காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திருக்க வேண்டியதானே சார்? அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்கள் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் ஒரு மாதத்துலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, செந்தில் பாலாஜி இந்த மதுவிலக்குத்துறை மற்றும் ஆயத்திருவைக்கு டாஸ்மாகுக்கு அமைச்சரான உடனேயே அவர் வீட்டு முன்னாடி போய் மக்கள் போராடினாங்க. மக்கள்னால் யாருன்னா டாஸ்மாகோட ரிலேட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க போய் போராடினாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த டாஸ்மாகில் வந்து பாரில் நீங்கள் வந்து அந்த 10 ரூபா 20 ரூபா பாக்கெட்டு, மிக்சர் பாக்கெட்டு அதெல்லாம் விற்கிறீங்க இல்லையா, அந்த டெண்டர் விடுறதுலேருந்து ஊழல் நடக்குது, எங்களுக்கு தான், நாங்கள் தான் ஏற்கனவே இருந்திருக்கோம், எங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து அங்கேருந்து டாஸ்மாக் அந்த கான்ட்ராக்டில் இருந்து அவங்க போய் மறியல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் வீட்டு முன்னாடி
போராட ஆரம்பித்தாங்க. இவர் வந்தவுடனே என்ன பண்ணார்னா அந்த சிஸ்டமே எல்லாத்தையும் மாற்றி விட்டார். அந்த நெட்வொர்க்கையே மாற்றி தனக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்தார். தென் அஃபிஷியலாக இல்லாத, அதாவது பெர்மிஷன் இல்லாத டாஸ்மாக் இது இருக்கு இல்லையா, பார், அது வந்து நிறையா உருவாக்கி விட்டார். அப்போ அதிலிருந்து வருகின்ற வருமானம் எங்கே போகுது? உண்மையிலுமே இதை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, இல்லை ஒரு ஞான குரு மாதிரி பிடிஆரை சொல்லலாம். பிடிஆர் ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்பயே மீட்டிங்கில் சொல்லிட்டாரு, சார் நீங்கள் வந்து டாஸ்மாகில் வந்திருக்க வேண்டிய பணம் அது முழுமையாக அரசு கஜானாவுக்கு வரலை, அது வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டார். அப்போது அவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு மனிதர், பல்வேறு சர்வதேச நிறுவனங்களில் வேலை பார்த்தவர், அந்த கட்சிக்குள் இருக்கின்றதில் இன்றைக்கி கொஞ்சமாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கின்ற மனிதர், சிந்தனை திறன் மிக்க மனிதர் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த திமுகலையும் பிடிஆர் மட்டும்தான் இருக்கார். அப்போ அவர் அது சொன்னபோது முதல்வர் அவர் அதை கவனித்திருக்க வேண்டும். அப்போ எல்லாம் நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க, நமக்கு தேவை காசு தானே அப்படின்னு. இப்போ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற 1-2 கொஞ்சம் நேர்மையாக அப்பப்போ வாரத்துக்கு 2 தடவையில் ஒரு தடவை நேர்மையாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கலாம். வாரம் ஒரு முறை மட்டும் 2 வாரம் வர வாங்குவாங்க, அதில் ஒரு வாரம் மட்டும் நேர்மையாக எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, டாஸ்மாகில் கலெக்ட் ஆகின்ற ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே முதல் குடும்பத்துக்கு போகுதுன்னு சொன்னார். அந்த பத்திரிகை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. யாருமே முதல்வர் அதையும் கவனிக்கல, பிடிஆர் சொன்னதையும் கவனிக்கல. இன்றைக்கி நீங்கள் டாஸ்மாக்குள்ளே பிடிபடுறாங்களே, பிடிபட்டவங்க எல்லாம் யாரோட ஃப்ரெண்டு? முதல் குடும்பத்தின் மகன், இளவரசர், உதயநிதியின் நண்பர்கள். இந்த ரத்தீஷுங்கிற கேரக்டர்லாம் யாருக்காச்சும் தெரியுமா சார்? இப்போ சவுக்கில் தான் நீங்கள் டெய்லியும் பேசி அவரை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. ஆகாஷ் பாஸ்கரன் இந்த கேரக்டர்லாம் யாருக்கு தெரியும்? இன்னொரு ஏதோ ஜஜ்ஜுன்னு ஏதோ இதுக்கு பப்பிக்கு பேர் வைக்கிற மாதிரியெல்லாம் ஒருத்தர், இந்த மாதிரி டிசைன் கேரக்டர்லாம் இப்போ திடீர்னு வர்றாங்க. அப்போது இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டர்ஸ் ஏற்கனவே இந்த விஷயங்களில், இந்த டாஸ்மாகில் 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா கலெக்ட் பண்ணுற விவகாரம், டெண்டர் கொடுக்குற விவகாரம், ரெண்டாவது இந்த அன்அஃபிஷியலாக நடத்துகிற பார்லேருந்து வர கலெக்ஷன்ஸ், இந்த காசெல்லாம் யார்? இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஏஜென்ட்ஸ் தானே இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் 500 கோடிக்கு படம் தயாரிக்கிறார் சார். இமேஜின் பண்ண முடியுமா? டாட்டாவோட பையனோ டாட்டாவோட பேரனோ இருந்தால் கூட அவங்க 500 கோடி கொண்டு போய் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருப்பாங்களான்னு தெரியல. அப்போ டாட்டாவை விட உதயநிதி வந்து அவ்வளோ பெரிய பணக்காரரா? இல்லை நீங்கள் வந்து அம்பானியை விட உதயநிதி பெரிய பணக்காரரா? அம்பானியோட நிறுவனமே பாலிவுட் சினிமாலேயோ இல்லை தமிழ் சினிமாலேயோ வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையோ போய் 500 கோடி அட் அ டைமில் கொடுக்கல சார். அதுவும் பாரு, இவங்க பிடிச்சிருக்க நடிகர்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய ஸ்டார்ஸு யாரோட டேட்டும் இம்மிடியேட்டாக கிடைக்காது. தனுஷோட டேட்டு நீங்கள் வாங்கிடுவீங்களா டக்குன்னு? சிவகார்த்திகேயனோட டேட் வாங்கிட முடியுமா? முடியாது. எஸ்டிஆரோடது, சிம்புவோடதை நீங்கள் வாங்கிடுவீங்களா? அப்போது நீங்கள் வந்து இந்த ஊழல் அப்படிங்கிறதும் அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கெல்லாம் ஏது இவ்வளோ காசு? இல்லை, அவங்க மாமனார் வந்து தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவர் கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், எந்த நகைக்கடை முதலாளி வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் 500 கோடியை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அதுக்கு இப்போ வந்து அவர் மாமனார் கொடுத்தாரு, மச்சான் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாருன்னா அந்த இன்கம் சோர்ஸ்க்கான ஆதாரங்களை இவங்களை காட்டலாம் தானே? காட்ட முடியாமல் எதுக்கு போய் நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க? நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்கனாலே அப்போ இங்கே ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே ஒரு கேரக்டர் தப்பிச்சு ஓடிச்சு, அந்த கேரக்டரை அப்புறம் தானாக வந்து சரண்டர் ஆச்சு, செந்தில் பாலாஜியோட தம்பி. அப்போது நீங்கள் வந்து ஊழல் செய்யலை, இல்லை இன்றைக்கி பாஜக வந்து ஊழல் இவர்கள் செய்திருக்கிறார்கள் டாஸ்மாகில் அப்படின்னு ஒன்று பிடிக்குதுன்னா, இப்போ வந்து இதே மாதிரி தான் ஜார்க்கண்டில் அப்போது முதல்வராக இருந்த சிபு சோரன் மீது இதே மாதிரி தான் இவங்க பண்ணினாங்க, ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் உண்மையில் இந்த மாதிரியெல்லாம் கையும் களவுமாக எதுவுமே பிடிபடலை சிபு சோரன். ஆனால் இங்கே ஜார்க்கண்ட் முதல்வர் மாதிரி அவருக்கு இருந்த அந்த நேர்மைன்றதை விட அவர் இந்த அளவுக்கு கரப்ட் பண்ணலை, கரப்ஷனில் அவர் ஈடுபடலை. ஆனால் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் நமக்கு தெரிஞ்சு கிடைக்கின்ற அமலாக்கத்துறை
கொடுத்த செய்திகளில் என்ன தெரியுது, 500 கோடி சினிமாவுக்குள்ளே ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த காலகட்டங்களில் இவர்கள் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போனாங்களா? அப்போ வெளிநாடுகளில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணின விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? எத்தனை ஹோட்டல்ஸ் உருவாக்கியிருக்கலாம்? ஏன்னா இவங்க தனி தீவே வாங்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ஞ்சால் அது எல்லாமே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் ஒரு பத்திரிகைக்கு தெரிகின்றது அப்படிங்கின்ற போது இது எல்லாத்தையுமே யாருமே மத்திய அரசு வந்து இதை கண்காணித்திருக்காதா? அதை நீங்கள் யோசிங்க. அப்போது நீங்கள் வந்து மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்காக ஈடியை கிளப்புது, ஈடியை அனுப்புது அப்படின்னா அந்த ஈடி வர்ற அளவுக்கு இவர்கள் ஊழல் செய்து வைத்திருக்கிறார்களா இல்லையா? ஊழல் செய்து வைத்திருக்கிறார்களா? சரிங்க சார், இன்றைக்கி வந்து பாஜக வருது, காங்கிரஸோடு இவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள், அப்போது இவங்க மேலே ரெய்டு வந்தது, அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்? அது இன்கம் டேக்ஸ் ரெய்டு. அப்போ அந்த ரெய்டு இவங்க அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் சரி, இவங்க பிஜேபி கூடயே ஒருவேளை இந்நேரம் கூட்டணியில் இருந்தாலும் சரி, இவர்கள் செய்து வைத்திருக்கின்ற ஊழலுக்கு பிடிஆரோட ஸ்டேட்மெண்ட் படியே வருஷத்துக்கு 30,000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு முதல் தடவையே சொன்னார் அவர், முதல் வருஷத்துலேயே. அப்போ 30,000 கோடி மல்டிப்ளைட் வித் 4 எவ்வளோ ஆச்சு? 1,20,000 கோடி. இன்றைக்கி அமலாக்கத்துறை சொல்கின்ற அந்த 1000 கோடியை அப்படிங்கிற கணக்கை விட பிடிஆர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி முதல் வருஷத்துலேயே 30,000 கோடி தாத்தனை வீடு அதிகம் சம்பாதிக்கிறார்கள் பேரர்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் படி எடுத்துக்கிட்டால் கூட இவர்களுடைய ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவர்கள் செய்திருக்க இந்த டாஸ்மாகில் செஞ்சுருக்க ஊழல் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து 2Gயில் பேசின தொகையை விட மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இவர்கள் மீது திரும்ப திரும்ப இந்த ரெய்டுகளும் புகார்களும் வந்து கொண்டே இருக்குது. நீதிமன்றங்களும் அதை வந்து இது இவங்க மேலே போன அந்த ரெய்ட் நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் அப்பப்போ வெளியிட்டு. இல்லை, இப்போ 4 ஆண்டுகளாக வந்து திமுக நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல. எப்பொழுதுமே வந்து நிதியமைச்சர் இல்லை நிதி செயலாளர் இவங்க தான் போகிறதா வழக்கமாக இருந்தது. தற்பொழுது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிருக்காரு. இதுக்கு வந்து பல காரணங்கள் திமுக தரப்பில் சொன்னாலும் எதிர்க்கட்சியினர் வந்து தனது மகனை வந்து அமலாக்கத்துறையின் அந்த வளையத்திலேருந்து காப்பாற்றதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் வந்து திமுக தரப்புலேருந்து அதை மறுக்கிறாங்க. நாங்கள் வந்து இது கடைசி இந்த ஆட்சியோட கடைசி ஆண்டு இது. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் வந்து இதுவரை கிடைக்காத உரிமைகள்லாம் கேட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது. இதை உங்களால் இது கேள்வியாக கேட்கும்போது இல்லை, நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் கேட்டுக்கலையா அப்படின்னா இது எவ்வளோ ஒரு நகைப்புக்குரிய விஷயம். சார் நாங்கள் 4 வருஷம் போக மாட்டோம், 3 வருஷம் போக மாட்டோம், கேட்டால் வந்து என்னமோ அப்போல்லாம் ஒரு வசனம் பேசினாரே எங்களுக்கு வந்து அப்போ பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு எங்கள் பேரையை தமிழ்நாடு பேரையே சொல்லலை, எங்களுக்கு நிதி ஒதுக்கலை, அதனால் போகலை, என்னென்ன சப்பக்காரணம்லாம் அப்போ சொன்னீங்க. இதே ஒன்று சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இப்போ மட்டும் அதுவும் கூட்டம் நடைபெறுவதற்கு 2 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஓடுறீங்களே ஏன் சார்? அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அதாவது இவங்க நடத்துகின்ற நாடகத்தாலேயே தான் இவங்க அம்பலப்பட்டு போகிறீங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரதமர்கிட்ட டைம் கேட்குறீங்க, அதே நேரத்தில் போய் என்ன பண்ணுறீங்க? டைம் கேட்டுக்கிட்டு அவங்க கொடுப்பாங்களா இல்லையாங்கிறப்பயே ஐயோ கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நம்ம விட்டு கோச்சிட்டு போயிடுச்சுன்னா கிடைக்கிற ஓட்டில் பாதி ஓட்டு குறைஞ்சி போயிடும்னு அங்கே போய் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் என்ன பண்ணுறீங்க? சோனியா காந்தியை சந்திக்கிறீங்க, ராகுல் காந்தியை சந்திக்கிறீங்க. அப்போ எதுக்கு இந்த 2 வேஷம் போடுறீங்க? இந்த அப்ரோச்சே கேவலமாக தெரியலையா? நாங்கள் அங்கே போய் காங்கிரஸ்லேயும் எஸ் சார் நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் சார்னு நீங்கள் யாருக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? ராகுல் காந்தி கிட்ட சொல்கிறீங்களா? சோனியா அம்மையார்கிட்ட சொல்கிறீங்களா? யார்கிட்ட சொல்கிறீங்க? எதுக்கு இந்த 2 வேஷம்? அப்புறம் இந்த பக்கம் வந்து நீங்கள் முதல்வரை இது பிரதமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு வாங்குறீங்க. அந்த டைம் கேட்டு வாங்கினதில் நாங்கள் இதைத்தான் பேசினோம், இந்தந்த விஷயங்களை தான் பேசினோம், நீங்கள் ஏதாவது ஒரு அஃபிஷியலாக லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? அந்த லெட்டரோட காப்பியை இன்ன வரைக்கும் நீங்கள் வெளியிட்ருக்கீங்களா? அதான் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கலாம். என்ன கான்ஃபிடென்ஷியல்? நீங்கள் அதுதான் கான்ஃபிடென்ஷியல். என்ன கான்ஃபிடென்ஷியல்? நீங்கள் தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை நீங்கள் கேட்டிருந்தால் இந்தந்த விஷயங்களை எல்லாம் கேட்டோன்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ரிலீஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பீங்கள. ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் என்ன பேசணுன்றதை சொல்லலை. அப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்லலை அப்படின்னா பல்வேறு அனுமானங்கள் பல்வேறு தரப்புலேருந்து வரும். இப்போ நீங்கள் வந்து இதே ஒரு வேளை இப்போ அதிமுக ஆட்சியிலிருந்து இந்த மாதிரி 3 வருஷம்
சார் நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகலை, 4வது வருஷம் நாங்கள் போகிறோம் அப்படின்னா திமுகவில் இருக்கிற அந்த நண்டு சிண்டெல்லாம் பேசியிருக்கோம் சார். விமர்சனங்கிற பேரில் அன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸெல்லாம் அப்படியே அதிரடியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 200 கூலி வாங்குகின்ற உடன்பிறப்புகள், ஐடி விங் ஆட்கள் இன்னதான் பேசணும்னு இல்லாமல் தரங்கெட்டதனமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி செஞ்சதா? இன்ன வரைக்கும் ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் தான் கேள்வி எழுப்புகிறோம். சார் நீங்கள் 3 வருஷம் போகலை, இப்போ ஏன் சார் போனீங்க? வெள்ளை கொடைக்கு பிடிச்சிட்டு ஏன் சார் போனீங்க? கருப்பு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளை கொடையும் பிடிக்கிறீங்கன்னா எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த டபுள் ஸ்டாண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரில. அப்புறம் உடனே நாங்கள் வெள்ளை கொடை அப்படின்னு சொன்னால் எங்களை அவர் சர்காஸ்டிக்காக அடிக்கிறாராம். அவனே நீங்கள் காவி கொடியை பிடித்திருக்கிறீர்கள், அது கூட அவர் சுயமாக பேசலை, அதுமாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறாரு. அப்போ அந்த மாதிரி அவர் நான் கேட்குற நியாயமான கேள்விக்கு, அதிமுக கேட்கின்ற நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலை, பதில் சொல்ல முடியலை. அப்படிங்கும்போது தான் அதிமுக அவர் வச்சு செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி கொடுத்த இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அப்போது இந்தளவுக்கு இவ்வளோ காட்டமாக பேசக்கூடிய இயல்பு அதிமுகவுக்கு ஒருபோதும் கிடையாது. இது அவரோட அணுகுமுறையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது சில நாட்களாக. என்ன காரணம் சார்? இந்த ஸ்டாலின் அவர்களுடைய இந்த டபுள் ஸ்டாண்டு தான். நீங்கள் சார் உங்கள் மேலே இடி ரைடு வந்துருச்சு, புகார்கள் கண்ணாப்பின்னான்னு வெளியே வருது. நீங்கள் யோசித்து பாருங்கள், மினிஸ்டர்ஸ் நைட்டு பப்புக்கு போகிறாங்க, அங்கே பார்ட்டி பண்ணுறாங்க, அதில் சினிமா நடிகைகளை அழைத்து வருகிறார்கள். அதில் ஒரு சினிமா நடிகைக்கு 35 லட்சம் 40 லட்சம் காசெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த காசு, அந்த 35 லட்சமோ 40ஓ 50ஓ 1 கோடியோ நீங்கள் எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் அதை உதயநிதி அவர் வீட்டு பணத்திலிருந்து, அவர் சம்பாதித்த பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தாருன்னா யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் கொடுக்குறது யார் காசு கொடுக்குறாரு? மக்களுடைய வரி பணம். இல்லைன்னா மதுப்பிரியர்கள் கொடுத்த 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு கொடுத்த, இல்லை மதுப்பிரியர்கள்ட்ட நீங்கள் அடித்து பிடுங்கின அந்த 10 ரூபா டு 30 ரூபா காசை கொண்டு போய் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு நடிகைக்கு 35 லட்சம் சார். யோசித்து பாருங்கள், 35 லட்சம். யாரோ ஒரு நியூஸை லீக் ஆகுறாங்க, அது உண்மையாக பொய்யானு கூட தெரியாத நம்ம எப்படி சொல்லலாம்? நீங்கள் சரி சார், உண்மையாக பொய்ன்னு வச்சுக்கோங்க. பொய்னா இப்போ நான் உங்களை ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறேன் சார், சரிங்களா? குற்றச்சாட்டு சொன்னோன்னா நீங்கள் இந்த இடத்துலையே ஆக்ரோஷமாக அதை பற்றின ஒரு மறுப்பு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவேன். மறுப்பு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்களா மாட்டிங்களா? பேசுவேன். உங்கள் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ உங்கள் மேலே அநியாயமாக ஒரு பழியை போடுறேன்னா என்கிட்ட இதே ஸ்பாட்டை நீங்கள் சண்டைக்கு வருவீங்களா இல்லையா? வரும். ரியாக்ட் பண்ணினா தானேங்க மனுஷன். சார், ஒரு நடிகையோட பேரும் 35 லட்சம், ஒரு வாரமாக இந்த பேச்சு பேசுகிறாங்க. நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு எழுதி கொடுத்ததை உட்காந்து பேசிட்டு போகின்ற உதயநிதி அவர்கள் ஏன் இன்ன வரைக்கும் இப்படியான குற்றச்சாட்டுகள் பொய், அதை நான் தவறு அல்லது இல்லை என்று நான் நிரூபிப்பேன் ஏன் சொல்ல முடியல? சொல்லியிருக்கணும்ல. உதயநிதி அவர்கள் யோக்கியவான், உத்தம புத்திரன் அப்படின்னா 35 லட்சம்லாம் நான் எந்த நடிகைக்கும் கொடுக்கல, நாங்கள் நைட் பப்க்கெல்லாம் யாருக்கும் போகலை, எந்த பார்ட்டியும் பண்ணலை, நாங்கள் தனுஷ்க்கு படம் கொடுக்கல, இந்த பக்கம் எஸ்டிஆருக்கு கொடுக்கல, அந்த பக்கம் சிவகாயத்துக்கு கொடுக்கல, அந்த டான் ப்ரொடக்ஷனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சொல்லுங்களேன். அந்த பக்கம் ரதீஷை தப்பிக்க விட்டாச்சு, இந்த பக்கம் டான் பாஸ்கர் அவன் பேர் என்ன, ஆகாஷ், தப்பிக்க விட்டுட்டு நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், நான் கருணாநிதியின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பையன், நாங்கள் இப்போ யாராச்சும் இல்லைன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கே அடிக்கடி ஏன் இப்போ இதே சும்மா சொல்லிட்டு கருணாநிதி பேராங்கிற ஒரே அட்வான்டேஜில் தான் நீங்கள் 35 லட்சத்தை ஒரு நடிகைக்கு தூக்கி கொடுக்குறீங்க. கருணாநிதி பேரனுங்கிற ஒரே அட்வான்டேஜை வச்சு தான் நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னது கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட்ஸ், அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸு வச்சு பணத்தை எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்தோன்னே நேக்காக அவங்கள தப்பிக்க விட்டீங்க.
ஒரு நியாயமான மனுஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், என் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நீங்கள் சொல்வதெல்லாம் போய் கொண்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் சரண்டர் பண்ணுங்களேன். ரதீஷை அதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? இல்லை. அப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்படி அப்படின்னு பேசுகிறது எல்லாமே இவர்கள் என்னதுன்னா கையும் களவுமாக பிடிபட்டாச்சு. பிடிபட்ட உடனே என்ன பண்ணுறது, மகனை காப்பாற்றி ஆகணும். இப்போ டெல்லி போனார், டெல்லி போயிட்டு வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து வந்தார். சந்தித்துட்டு வந்த பிறகு அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இடி அந்த 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 ரைடு ஆகட்டும், விசாரணை ஆகட்டும், வழக்கு, கைது இதெல்லாம் தொடர்ந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியுமா? சார், இனிமேல் வந்து இடி ரைடு பண்ணி டாஸ்மாகில் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ வேறு விஷயங்களை எடுக்கிறதுக்கோ எவிடன்சஸ் எடுக்கிறதுக்கோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இவர்கள் நடத்திய அந்த இதுலேயே ரெய்டிலேயே வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு வழக்கை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணினாலே போதும். ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் இந்த ஆட்சி முடிய இன்னும் 11 மாதம் 10 மாதம் இருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்படுவார்கள். எப்போ இந்த ப்ராசஸ், இந்த விசாரணை நேர்மையாக நடத்தப்பட்டால் மிக நிச்சயமாக உதயநிதி அவர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், அங்கே கவிதா போனாங்க தெரியுமா, சிறைக்கு, அந்த டெல்லி. அதே மாதிரி இவர் போவதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து எவிடன்சஸ் கையில் கிடச்சிது. அந்த அம்மாவுமே என்ன பண்ணாங்க, டெல்லியிலே உட்காந்து அவங்க போராட்டம் பண்ணினாங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் போய் அப்படின்னு. அதையும் தாண்டி அது ப்ரூவ் ஆனதுனால அவங்க போய் உட்காந்துருந்தாங்க ஜெயிலில். அதே மாதிரி உதயநிதி அவர்களும் கவிதாவை போலவே, நீங்கள் கவிதா அளவுக்கு இவருக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அந்த அம்மா லேடியாக இருந்தாலும் லேடிஸ்க்குன்னே ஒரு தனி தைரியம் இருக்கும். அது போய் அவங்க டெல்லியில் உட்காந்தாங்க, நின்னாங்க, ஒரு போராட்டம் பண்ணினாங்க, உண்ணாவிரதம்னாங்க, மீடியா அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பண்ணியுமே அவங்க உள்ளே போனாங்க. ஆனால் உதயநிதிக்கு அந்தளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அவர் வந்து ஒரு பேசிக்காகவே வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றதுனால அந்த ஒரு தைரியம், எதையுமே நேர்மையாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவருக்கு கிடையாது. அதனால மிக நிச்சயமாக அவர் வந்து பயந்துட்டார். அவர் வந்து உளவியல் ரீதியாக ரொம்ப பயந்துட்டதுனால தான் அதை பார்த்து தாங்க முடியாமல் உங்களுக்கு வந்து அவங்க அம்மா துர்கா அம்மையார் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்கள் தயவுசெய்து அவர் காலில் விழுந்துட்டு வாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு தானே அவர் போயிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ட்ராமா நடந்துச்சு. ஒன்று இவர் அந்த பக்கம் மோடி அவர்களோட கையை பிடித்து கெஞ்சிட்டு இருந்தார். இந்த அம்மா துர்கா அம்மையார் போய் இலகணேசன் வீட்டில் அவருக்கு ஏதோ 80ஆம் கல்யாணமோ ஏதோ நடந்தது. இல்லை பிறந்த நாள் உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு, ஒரு திருமணம் ஆகாதவர். நீங்கள் காலில் விழறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் காலில் விழறீங்க, திடீர்னு ஏன் போகிறீங்க? ஏன் அப்படின்னீங்கன்னா, துர்கா அம்மையார் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பிருந்தே அவங்க சபரீசன் 2 பேருமே ஆர்எஸ்எஸோடு நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க. அது யாருமே மறுக்க முடியாது. துர்கா அம்மையாரோடைய ப்ரேயர்னால் அவங்க கோயிலாக போனதுனால தான் இந்த ஆட்சி அமைஞ்சிச்சுன்னு எல்லாம் அவர்கள் முதல் முறை அவர் வந்து பதவியேற்ற அன்னைக்கு மீடியாவும் சொல்லிச்சு, பத்திரிகைகளும் எழுதின. ஆனால் அது கடவுள் புண்ணியத்தால் அவர் ஆட்சிக்கு வந்தாரோ இல்லையோ ஸ்டாலின், ஆனால் ஆர்எஸ்எஸோட தயவில் அவர் வந்தார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்கா மேடம் வந்து எல்லா ஆர்எஸ்எஸ்காரங்க கூடயும் ரொம்ப இணக்கமாக நல்லா பேசுவாங்க. நீங்கள் வந்து இலகணேசனோட காலில் விழுந்து இப்படி கும்பிட்டு எந்திரிக்கும் போதெல்லாம் வந்து அவர் உடம்புல எங்கேயாவது ஒரு சின்ன கூச்சம் எங்கேயாவது இருந்ததா? ஐயோ நம்ம இப்படி விழறமே அப்படிங்கிற மாதிரி, நம்ம மாமனார் வந்து சுயமரியாதை பகுத்தறிவுலாம் பேசணும் ஒரு ஆளாச்சே, நம்ம இப்படி விழறமே கடவுள் நம்பிக்கை அப்படின்னு. அவர் வயதானவர், காலில் வந்து ஆசீர்வாதம்னா என்ன? சரி சார், இத்தனை நாள் விழாமல் இப்போ ஏன் சார் போய் விழறீங்க? இத்தனை நாள் நீங்கள் எத்தனையோ முறை துர்கா அம்மையாரோட வீட்டுக்கு, முதல்வர் வீட்டுக்கு எத்தனையோ பார்ப்பனர்கள் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு, யாகமெல்லாம் பண்ணுறதுக்கு சர்வசாதாரணமாக அவங்க வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க. எப்போயாவது 1-2 ஃபோட்டோகிராஃப் வெளியாகி அது வந்து விஷயமாக தெரியும். பட் ரெகுலராக அவங்க வீட்டில் எல்லா யாகமும் அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் நடத்தப்படுது. எல்லா கோயிலிருந்துமே நெருக்கமான பார்ப்பனர்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வர்றாங்க. அது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அவங்களுடைய சமய நம்பிக்கை, அது யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல, அவங்களுக்கு சரி விட்டலாம். பட்
ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் அழிப்போம், ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிப்போம், பாஜக உள்ளே வந்து விடும், பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம இங்கே வந்து சுயமரியாதையோடு இருக்கணும். அப்படி இன்னொரு டைலாக் பேசினார் உதயநிதி, என்னது சனாதானத்தை வேறறுப்போம் அப்படின்லாம் பேசிட்டு சனாதானத்தோட மொத்தம் உருவமாக இருக்கின்ற இலகணேசன் காலில் விழ வேண்டும் என்பது ஏன், என்ன தேவை ஏற்பட்டிருக்கு? அப்போது அங்கே மோடி காலில் அம்மா வந்து இலகணேசன் காலில் விழணும், அங்கே வந்து அப்பா வந்து யார் காலில், பிரதமர் காலில் விழணும். இப்படி ஒரு அம்மா அப்பாவை பெற்ற உதயநிதி உண்மையிலுமே பாக்கியவான் தான். தான் செய்கிற திருட்டுத்தனத்துக்கு, தான் செய்கின்ற மொல்லமாரித்தனங்களுக்கு தன்னோட அம்மா அப்பாவை போய் ஒவ்வொருத்தர் கால்லையே விழ வைக்கிறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இப்படி ஒரு மொல்லமாரித்தனம் பண்ணிட்டு வரீங்க, என்ன பண்ணுவாங்க? செருப்பை கழட்டி அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு நல்ல அம்மா அப்பா அதான் பண்ணுவோம். ஒரு நல்ல அம்மா அப்பா தான் குழந்தை பண்ணினது தவறு என்றால் அதை திருத்த பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலினும் துர்கா அம்மையாரும் ஒவ்வொரு கதவாக தட்டி காலில் விழுந்துட்டு வராங்க. இன்றைக்கி மீடியா பரவலாக இருக்கிறதுனால அது வெளியே வந்துடுது. ஆக இது எல்லாமே இவர்கள் அந்த பக்கம் பிரதமரை பார்த்து சந்திச்சுட்டு வரதும், இந்த பக்கம் இலகணேசன் வீட்டில் போய் இந்தம்மா காலில் விழுந்துட்டு வரதும் எதை உறுதியாக காட்டுது அப்படின்னா, இவர்கள் மிகப்பெரிய ஒரு வம்புல மாட்டியிருக்காங்க. உதயநிதி அவர்கள் இதோட கடைசி கட்டம் எதுவாக இருக்கும், எங்கே போய் நிற்கும், என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு கடைசி கட்டம் உதயநிதியோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறத சிக்கலுக்குள்ளாகும். அது முற்றும் முழுவதுமாக முடிச்சு வைக்கப்படும்னு சொல்லலாம். பட் அது ஒரு சிக்கலுக்குள்ளாகும். இல்லை, உதயநிதி வந்து நேரடியாக அதில் தலையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு ஆதாரமும் மீடியா கைக்குள்ளே இன்றைக்கும் கிடைக்கல சார். இடி கையில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. வேறு இடியில் தான் உங்களுக்கு சொன்னாங்களா? சார் இல்லைன்னா நீங்கள் ஏன் டபால்னு போய் விடுறீங்க? எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு ஸ்டாலின் ஐயா தான் எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்குறாரு. ஒரு அரசு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா ஆதாரம் இருந்துதான் பழி வாங்க வேண்டும், ஆதாரம் இருந்துதான் கைது செய்ய வேண்டும். அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. ப. சிதம்பரம் ஏன் கைது செய்யப்பட்டார்? சரி, ப. சிதம்பரம் வந்து 100 நாள் சிறையில் இருந்தார். இப்போ அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எங்கள் மேலே வழக்கு இருக்குது, அதெல்லாம் உண்மையான வழக்கா? அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த வழக்கில் வந்து கரப்ஷன் நடந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். யூகங்கள்ல உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் பேசலாம் சார். இப்போ வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு, டாஸ்மாக் சம்பந்தமான வழக்கு கோர்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள்கிட்ட கோர்ட்டு விளக்கம் கேட்டிருக்கு. அப்போ விளக்கம் கேட்கும்போது அதிகாரிகள் அதை அமலாக்கத்துறை கொடுக்கத்தானே செய்யும். விளக்கம் கொடுக்குற அன்னைக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு உதயநிதி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக நிச்சயமாக உருவாக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இன்னொரு கணக்கு இருக்குது. கனிமொழி அவர் எப்பப்பெல்லாம் வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் கூடயோ இல்லை பாஜக கூடயோ நெருக்கமாகறாங்களோ அப்பப்பெல்லாம் உதயநிதிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதையும் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ கனிமொழி பார்த்திங்கன்னா சமீப காலமாக பிரதமர் மோடியை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு 100ஆண்டு காயின் ஒன்று வெளியிட்டாங்க. அப்போ தான் ராஜ்நாத் சிங், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்த ராஜ்நாத் சிங் மிக நல்ல மனிதன்னு பேசுகிறாங்க கனிமொழி. சரிங்களா? அதுக்கப்புறம் பல முறை அவங்க வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சுக்கிறாங்க, அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கள் மோடி நல்லவர் வல்லவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாலேயே. அவங்க எப்பப்பெல்லாம் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரோ, பாஜகவோட தலைவர்களை சந்திக்கிறாரோ, அப்பப்பெல்லாம் உதயநிதி மேல் ஏதோ ஒரு கருப்பு கரை விழுந்து கொண்டே இருக்கிறது. அதையும் சேர்த்தே தான் சார் நீங்கள் நோட் பண்ணோம். அப்போது இது வெறும் ஆர்எஸ்எஸ் பண்ணுது, இல்லை வெறும் பிஜேபி பண்ணுது, பிஜேபியோட மிஷினரிஸ் வந்து சிபிஐ பண்ணுறாங்க, இல்லை அமலாக்கத்துறை பண்ணுது, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல எவிடன்சஸ் கையில் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு. இந்த எவிடன்சஸ் வந்து அமலாக்கத்துறை கிட்ட வந்து இங்கெங்கே இப்படிப்படியான விஷயங்களை நீங்கள் சேகரித்தால் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை டிஎம்கேல இருக்கிறவங்களே சொல்லியிருக்கக்கூடாதா என்ன? ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? நீங்கள் அதையும் யோசிங்க சார். அது சொல்வதால் வந்து இவங்க ஆட்சி இழக்க போகிறாங்க. அதை சொல்வதால் அவங்களுக்கு என்ன? ஆட்சி இழக்க போவதுன்னு கிடையாது. அது வந்து உதயநிதி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கனிமொழி மேடத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குதா இல்லையா? கனிமொழி அவர்கள் திமுகவோட தலைவராக வருவதற்கான அத்துணை தகுதிகளையும் உடையவரா இல்லையா? ஆமாம்.
இருக்கா இல்லையா? ஆமாம். ஆனால் அவங்கள வந்து நீங்கள் கட்சியில் அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகாமல் ஒரு துணை பொதுச் செயலர் அவங்க பெரிய போராட்டம் பண்ணினதுக்கப்புறம் சுப்ரஜ்மி ஜெகதீஷனை தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த அம்மா உட்கார வச்சிங்க இல்லையா? அப்போது நான் வந்து அந்த திமுக ஆர்கனைசேஷனலாக எனக்கு கட்சிக்குள்ளே ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியிருக்கு. அப்போ நான் கட்சியோட தலைமையாக என் கடவுளை வரவே முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? அப்போது இது ஒரு குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களை விட துர்கா ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் எப்போதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கோல்டு வார் போயிட்டே தான் இருக்குது. அந்த கோல்டு வாரோட ஒரு உச்சமாக கூட உதயநிதி மாட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி மேடம் ஏன் நினைக்கக்கூடாது? நினச்சிருப்பாங்களா? அந்த அளவுக்கு வந்து பதவி வெறி பிடிச்சவங்களா கனிமொழி மேடம்? சார், இது பதவி வெறிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் அந்த அம்மாவை இன்சல்ட் பண்ணீங்களா இல்லையா? உதயநிதி தூத்துக்குடியில் ஒரு கூட்டத்துக்கு அட்டன் பண்ண போகிறார் சார் போன வருஷம். அங்கே கூட்டம் நடக்கின்ற போது இவர் துணை முதல்வர் அப்படின்னா அவங்க அந்த தொகுதியோட எம்பி. அப்போ அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்கல, அந்த அம்மா கூட்டத்துக்கு வரல. அப்போது இவர் என்ன நினைக்கிறாரு, எங்கள் அப்பா சிஎம், நான் ஒன்று அந்த கட்சியை விட்டு அகற்றுகிறேன் பார்த்து இவர் ஒரு டக் ஆஃப் வார் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் போயிட்டே தான் இருக்குது. இவ்வளவு சீக்கிரமாக உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது கட்சிக்குள்ளே சீனியர்ஸ்க்கு பிடிக்கலைனாலும் சீனியர்ஸ் எல்லாரும் தங்களோட சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் கனிமொழி அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்ததுனால தான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உதயநிதியை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்களும் செய்யத்தான் செய்வாங்க. அது ரொம்ப சைலண்ட்டாக போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க மேம். எடப்பாடி பழனிசாமி காலையில் கடைசியாக வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் எக்ஸ்தலத்தில். ரொம்ப காட்டமான ஒரு பதிலாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முன்னாடி சட்டை பின்னாடி சட்டைலாம் கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் யார் அந்த ரதீஷ், என்ன தொழில் செய்தார், அவருக்கு முன்பு எவ்வளோ வருமானம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அரசியல் நல்லா தெரிஞ்சவங்க இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இவ்வளோ நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக விட்டு இப்போ வந்து இப்படி பேசுகிறதுக்கு வந்து காரணம் தேர்தல் தானே? அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அமைதியாக இருந்தாருன்னு ஒரு கொஷின் வருது. சார், நீங்கள் இது தேர்தலுக்கு தான் நாங்கள் பேசுவோம், தேர்தல் முடிஞ்சவொன்னே பேச மாட்டோங்கிறது ஒரு எதிர்கட்சியோட நிலைப்பாடு கிடையாது. ஏன்னா இதை விட இன்றைக்கி கொடுத்த இந்த அறிக்கையை விட சட்டமன்றத்தில் அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் அங்கே லைவை கட் பண்ணி விட்டுட்டு இதை விட காட்டமாக பேசின விஷயங்கள்லாம் வெளியே வராமல் போயிடுச்சு. இப்போ எக்ஸ்தலத்தில் இந்த அறிக்கையை போட்டோன்னே இப்போ எல்லாருமே எல்லா கட்சி தரப்புலையுமே அதிர்ந்து பார்க்குறாங்க, என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு முதல்வரோட மாண்பை குறைக்கும் வகையில் பேசலை. ஆனால் திமுக ஸ்டாலின் அவர்களுடைய இரட்டை வேஷத்தை கிழித்தெறிகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் ரொம்ப ஷார்ப்பாக அடிக்கிறார். உண்மையை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி டக் டக் டக்குன்னு அடிக்கிறதுனால உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறது இல்லை, அதோட வேகத்தை தாங்கிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து இந்த சட்டையை கிழித்து போனார் அப்படின்னு சட்டமன்றத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போனதெல்லாம் அவர் அதையெல்லாம் சுட்டி காட்டி தான் அதை பேசுகிறாரு. அப்படின்னா இது வந்து ரியாக்ஷன். ஆக்ஷன் என்ன? நாங்கள் வந்து எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார், நீங்கள் வெள்ளைக்கூடை படிச்சுட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு நீங்கள் காவி குடை அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? அப்போ அந்த நேரத்துக்கு நாங்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா? அமைதியாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னங்க இவர் அமைதியாக இருக்காரும்பீங்க. ரியாக்ட் பண்ணினா என்னங்க இவ்வளோ ஹார்ஷாலாம் பேசுகிறாரு. இப்போ இவ்வளோ ஹார்ஷாக பேசி கிட்டத்தட்ட இன்றைக்கி டேவே முடிய போகுது. இன்ன வரைக்கும் அந்த தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அது அந்த சட்டை கழிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் எங்காவது எக்ஸ்ட்ரா இல்லை மிகைப்படுத்தி சொல்கின்ற ஒரு வார்த்தையா? நடந்துச்சா இல்லையா? சார், குட்கா பேக்கெட்டை தூக்கிட்டே நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தீங்களா இல்லையா? திமுக உள்ளே வந்துச்சு, ஸ்டாலின் உள்ளே வந்தார். இன்றைக்கி மெத்தஃபெட்டமைன் கடத்துறதா இருந்தாலும் சரி, மெத்தஃபெட்டமைன்லாம் வந்து திமுகவோட உயர்மட்ட நிர்வாகிகள் தான் பிரச்சனை, மெத்தஃபெட்டமைன்லாம் பிரச்சனை இல்லை. அதான் மெத்தஃபெட்டமைன் கடத்துறதா உயர்மட்ட நிர்வாகிகள் மெத்தஃபெட்டமைன் நடத்துறாங்க. மெத்தஃபெட்டமைன் இதெல்லாம் மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. அதுக்கு இல்லை, இந்த மாதிரி பொருள் கடத்துறவனும் உங்கள் கட்சியில் தான் இருக்கான். லோக்கலாக அங்கங்கே வந்து கஞ்சாவை இன்றைக்கி ஒரு 2-3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாருமே திமுக
நிர்வாகிகள். ஒரு கேஸ் இன்றைக்கி வந்திருக்கு, அது திமுக நிர்வாகி தான் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அப்போ லோக்கலில் வந்து கஞ்சா கடத்துறதும் திமுக தான் இல்லையா? ஆனால் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக பரவ விட்டுட்டு அன்றைக்கி குட்கா பேக்கெட்டுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய சீன் போட்டு அதுக்கு தேவையில்லாமல் சட்டையை கிழித்து எதுக்கு நீங்கள் பண்ணீங்க? இதில் என்னது வந்துட்டு எங்களோட பொதுச் செயலாளர் குறிப்பிட்ட மாதிரி நான் வந்து 5 வாட்டி சொல்லிட்டீங்க சார், இதே விஷயத்தை நான் டெல்லிக்கு போனால் நான் முதல்வர்னு இந்த விஷயத்தை 5 வாட்டி சொல்லிட்டீங்க, போர் அடிக்குது சார், போதும் சார் அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறதும், ரெண்டாவது இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக கொடுத்த ஒரு விமர்சனம். இதை வந்து உண்மையிலுமே திமுக நேர்மையாக இருந்தால் தான் அதை எதிர்கொள்ள முடியும். இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட நேர்மை இல்லை. அப்புறம் இந்த உண்மையை மறைப்பதற்கோ இந்த உண்மையை மறுப்பதற்கோ அவங்கக்கிட்ட வார்த்தை இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இத்தனைக்கும் அவங்கள்ட்ட ஒரு 11 பேர் கொண்ட குழு இருக்குது இந்த அறிக்கை எழுதி தரத்துக்கு ஸ்டாலினுக்கு. அந்த 11 பேர் கொண்ட குழுவுக்கு இன்ன வரைக்கும் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. அதுதான் உண்மை. என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, என்ன எழுதுறது, இதை விட நம்ம காட்டமாக எழுதுறதுனா என்ன வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுன்னு 11 பேர் கொண்ட குழுவும் ராத்திரி பகலாக அவங்க யோசிக்கணும். ஒருவேளை அவங்களும் லைட்டாக மெத்தப்பட்ட வாங்கி போட்டால் ஒருவேளை எழுத முடியுமோ என்னமோ தெரியல. சரிங்கம்மா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழக்கில் வந்து என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து வரப்போகிறது, மத்திய அரசு திமுகவை தமிழ்நாட்டில் எப்படி கையாளப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு அதிமுக எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இனி வரும் காலங்களில் நடக்கும். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு.